வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டக்குன்னு ஊற வச்சுட்டா போதும். இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. செவ்வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் அதே அளவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. நம்ம ஸ்வீட்டு தன்மை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு நல்லா எல்லாம் கலந்து வரணும். நல்லா கலந்துக்கோங்க. ரவையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை மூடி போட்டு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலெல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு பண்ணிக்கிறலாம். குட்டி குட்டியாக பேன் கேக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாம். திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், விட்டாமையே வரும். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துடலாம். நம்ம ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ள மீதம் இருக்க மாவுகளையும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.